வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அரசாணிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 குண்டு மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 பல் பூண்டு, கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நான் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் 2 பெரிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கால் கப்பு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் வதக்கி விடுங்க. மசாலா வதங்கி வந்ததும் அதை ஆற வச்சுட்டு அது கூட 1 கைப்பிடி அளவு துருவன தேங்காயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், குண்டு மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு சின்ன சைஸ் பூசணிக்காயில பாதி பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். காய் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு அரைச்ச மசாலாவையும் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி விட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்புல காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரசாணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.